மரியாதை இராமனின் சாமர்த்தியம். 4 திருடர்களும் பாட்டியும். ஒரு நாள் 4 திருடர்கள் திருடிய பொக்கிஷங்களை ஒரு பானையில் நிரப்பி ஒரு கிழவி வீட்டில் பத்திரமாக வைக்க முடிவு செய்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து கேட்டால் மட்டுமே பானையை திருப்பித் தர வேண்டும் என்று கிழவியிடம் நிபந்தனை விதித்தனர். ஒரு நாள் பாட்டி வீட்டில் 4வரும் சாப்பிட்டுவிட்டு சற்று தூரத்தில் அப்பொழுது அந்த வழியாக மோர் விற்கும் பெண்மணி ஒருத்தி மோர் பானையுடன் வந்தாள். அவளை பார்த்ததும் திருடர்களில் ஒருவன், தாகமாக இருக்கிறது, மோர் சாப்பிடலாமா என்று கேட்டான். மற்றவர்கள் சரி என்று கூறவே மோர்க்காரியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குவளை வாங்கி சாப்பிட்டனர். மோர் நன்றாக இருக்கிறது, இந்த அம்மாளிடம் இருக்கும் மொத்த மோரையும் வாங்கி வைத்துக் கொண்டால் தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் என்றான் ஒருவன். அது சரி, மொத்த மோரையும் வாங்குவதற்கு நம்மிடம் பானை எதுவும் இல்லையே என்று பக்கத்தில் இருந்த திருடனிடம், நீ போய் பாட்டியிடம் ஒரு பானை வாங்கி வா என்றான். திருடர்களில் ஒருவன் கிழவியிடம் சென்று மற்ற 3 நண்பர்களும் பானையை வாங்கி வரச் சொன்னதாக பொய் சொன்னான். மற்ற 3 திருடர்களும் சற்று தூரத்தில் மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். கிழவி தயங்கவே அந்த திருடன் மற்றவர்களை பார்த்து, பாட்டி தரமாட்டேன் என்கிறாள் என்று கத்தினான். அவனிடம் பானையை கொடுத்தனுப்பு என்று மற்ற 3வரும் சத்தமிட்டனர். குழப்பமடைந்த கிழவி பானையை அந்த ஒரு திருடனிடம் கொடுத்து விட்டாள். அவன் பானையுடன் ஓடிவிட்டான். சிறிது நேரம் கழித்து மற்ற 3 திருடர்களும் திரும்பி வந்து கிழவியிடம் கேட்டனர். கிழவி நடந்ததை விளக்க கோபமடைந்த திருடர்கள் அவளை நீதிபதியிடம் இழுத்துச் சென்றனர். பாட்டி அதற்கு மறுக்கவே அவளை நீதிபதியிடம் அழைத்துச் சென்று முறையிட்டனர். வழக்கை கேட்ட நீதிபதி, பாட்டி செய்ததுதான் தவறு, ஒப்புக்கொண்டதற்கு மாறாக ஒருவனிடம் தோண்டியை கொடுத்ததால் அவள்தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். வழிநெடுக புலம்பியபடியே நடக்க வழியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனான மரியாதை இராமன் அழுது கொண்டே வரும் பாட்டியிடம் நடந்ததை கேட்டறிந்தான். நடந்தவை முழுவதையும் கேட்டறிந்த மரியாதை இராமன், இது என்ன அநியாயமான தீர்ப்பு, இது சரியல்ல என்று தனது கருத்தை தெரிவித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்க சேவகர்கள் மன்னரிடம் அப்படியே இந்த செய்தியை தெரிவித்து விட்டனர். மரியாதை இராமன் அரசவை ஊழியர்களால் மன்னரிடம் அழைத்துச் செல்லப்பட்டான். அரசன் மரியாதை இராமனை அழைத்து, தமது அரசவையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பையே நீ விமர்சனம் செய்தாயாமே, சரி, நீ தீர்ப்பு சொல்லியிருந்தால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாய் என்று கேட்டார். இராமன், அரசே, 4 பேரும் ஒன்றாக வந்து கேட்டால் தானே கிழவி தோண்டியை கொடுக்க வேண்டும். இப்போது 3 தானே வந்து கேட்கிறார்கள். அவர்கள் 4வது ஆசாமியையும் கூட்டிக் கொண்டு வந்தால் கிழவி தோண்டியை திருப்பித் தருவாள் என்று தீர்ப்பளித்தான். மரியாதை இராமன் அளித்த தீர்ப்பை கேட்டு மன்னர் மிகவும் வியந்து போனார். மன்னர் மரியாதை இராமனை அரசாங்க ஆலோசகராக நியமித்தார்.